புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் எம்.எஸ். தோனி ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமில் இணைக்கப்பட்டிருப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில், அதிக ஒருநாள் போட்டிகளில் இந்தியாவை வழிநடத்தியது, அதிக ஸ்டம்பிங் சாதனைகள், அனைத்து ஐசிசி கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 5 IPL மற்றும் சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகளை வென்று கொடுத்தது என தோனியின் சாதனைகள் மகத்தானவை என்று பாராட்டியுள்ளார். மேலும் தோனி தனது அமைதியான தலைமை பண்பால் விக்கெட் கீப்பிங்கை ஒரு கலையாக்கி பல தலைமுறைகளை ஈர்த்துள்ளார் என்றும், அவரது பயணம் கிரிக்கெட் வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அவரது பசுமை வழிச்சாலை இல்லத்தில் குண்டு வைத்திருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இமெயில் வந்துள்ளது. இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு சென்று சோதனை நடத்திய நிலையில் அது வெறும் புரளி என்று தெரியவந்தது. தொடர்ந்து மிரட்டல் விடுத்தவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியின் சென்னை இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவது இது 2வது முறை. அவரது சேலம் இல்லத்திற்கும் அண்மையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி திட்ட முறைகேட்டு வழக்கில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 92 சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இவற்றில் பல போலி பெயர்களில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதோடு இந்த வழக்கில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் மதிப்பு 400 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தில் முறைகேடு செய்ததாக கூறி கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. RCB வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா சமூக வலைதளங்களில் அழைப்பு விடுத்ததுதான் காரணம் என்று RCB அணியின் உரிமையாளரான RCSPL மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த DNA நிறுவனங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளன. ஜூன் 4 அன்று பெங்களூரில் நடைபெற்ற RCB அணியின் IPL கோப்பை வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கர்நாடக காவல்துறை RCSPL மற்றும் DNA நிறுவனங்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது. இதற்கு எதிராக இவ்விரு நிறுவனங்களும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளன. இந்த விவகாரத்தில் அடுத்த 1 வாரத்திற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநில இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் ஆகஸ்ட் 15 முதல் குடிநீர் பாட்டில்கள் உட்பட அனைத்து வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் தடை விதிக்கப்படும் என்று அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அறிவித்துள்ளார். மேலும் கோயில் நிலங்களை அந்தந்த கோயிலின் பெயரில் பதிவு செய்யவும், நகர்ப்புற கோயில் சொத்துக்களை சர்வே செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களில் உள்ள கர்நாடக பவன்களில் ஆன்லைன் மூலம் அறை முன்பதிவு வசதி கொண்டுவரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகளவில் ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் முதல் 5 இடங்களில் தமிழ்நாடு நீடிக்கிறது. 2015-16 ஆண்டில் இருந்து 2024-25 ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் அந்நிய நேரடி முதலீடுகளை அதிகம் ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியல் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் தரவுகளில் இருந்து கிடைக்கப்பெற்றது. இதில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, டெல்லி, குஜராத், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் முதல் 5 இடங்களை வகித்து வருகின்றன. இவற்றில் டெல்லி ஈர்த்து வந்த அந்நிய நேரடி முதலீடுகள் இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மடை மாறியுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக அந்நிய முதலீட்டை அதிகம் ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தொடர்ந்து நீடிக்கிறது. கேரளாவின் கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரம்பில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 4.5 வயது சிறுவனை தெருநாய் கடித்து குதறியது. மகனை காப்பாற்ற வந்த தாயையும் நாய் தாக்கியது. இச்சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வறுமையில் வாடுவோர் விகிதம் 2024 ஆண்டில் 4.6% குறைந்திருக்கக்கூடும் என்று SBI வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் விகிதம் 2023 ஆண்டு 5.3% இருந்ததாக அண்மையில் வெளியான உலக வங்கி அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது.
இந்நிலையில் 2024 இதைவிட வறுமை விகிதம் குறைந்திருக்க வாய்ப்புள்ளதாக SBI கணிப்பு கூறியுள்ளது. இந்தியாவில் வறுமையின் பிடியிலிருந்து விடுபடும் மக்கள் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வளாகத்தில் அசைவ உணவு சாப்பிட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில் கோயிலில் பரிகார பூஜை நடைபெற்றது. புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி முட்டை பிரியாணி, சிக்கன் பார்சலோடு கோயிலுக்கு வந்ததாக தெரிகிறது. ராஜகோபுரத்திற்கு உள்ளே வளாகத்தில் அமர்ந்து அவர்கள் அசைவ உணவை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பக்தர்கள் அளித்த புகாரை அடுத்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் அண்ணாமலையார் கோயிலின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி பரிகார பூஜை நடத்தப்பட்டது. பரணி தீபம் ஏற்றும் இடத்தில் புனித கலசம் வைத்து யாகம் வளர்த்து பூஜை செய்யப்பட்டது. புனித கலசத்தில் உள்ள நீர் கோயில் வளாகம் முழுவதும் தெளிக்கப்பட்டது. மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தடை உத்தரவுகளை மீறி போராட்டங்கள் தொடர்கின்றன. மெய்தி சமூக தலைவர் கனன் சிங் உள்ளிட்ட 4 பேரை நிபந்தனையின்றி விடுவிக்க கோரி போராட்டக்காரர்கள் மாநிலத்தின் பல பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் பல இடங்களில் மோதல்கள் நடந்து வருகின்றன. இதில் சில காவலர்கள் காயமடைந்தனர். பதற்றத்தை தணிக்கும் வகையில் 5 மாவட்டங்களில் இணையதள சேவையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல் தொடர்கிறது. இன்றைய தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 13 பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு ஒன்றும் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றும் ட்ரோன் தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உக்ரைன் மீது நேற்று இரவு 500 ட்ரோன்களை வீசி கடுமையான தாக்குதல் நடத்தியிருந்தது. ரஷ்யாவின் தாக்குதல் தொடர்வதால் உக்ரைனில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் கடந்த 1ஆம் தேதி ரஷ்ய விமான தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எந்நேரமும் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்றும் உக்ரைன் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அமெரிக்காவில் இந்திய மாணவர் ஒருவர் கிரிமினல் குற்றவாளி போல நடத்தப்பட்ட நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீது அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் நியூ ஜெர்சியில் விமான நிலையத்தில் இந்திய இளைஞர் ஒருவர் கை கால்களில் விலங்கிடப்பட்டு மண்டியிட வைத்து 4 காவல்துறையினரால் மோசமாக நடத்தப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த மாணவர் கதறி அழுதது உருக்கமாக இருந்ததாகவும் அந்த காட்சியை அருகிலிருந்து 50 பேர் பார்த்தும் அதை தட்டி கேட்கவில்லை என்றும் அக்காட்சியை அருகிலிருந்து படம் பிடித்த அமெரிக்க வாழ் இந்தியரான குணால் ஜெயின் தெரிவித்துள்ளார். இதையடுத்து குணால் ஜெயின் அமெரிக்காவில் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு நடந்ததை தெரிவித்துள்ளார். மாணவர் நடத்தப்பட்ட விதம் குறித்து அமெரிக்க அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க உள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன் சட்டவிரோத குடியேற்ற புகாரில் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டதும் நாடெங்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. வரும் 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என அந்த கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கூட்டணியில இந்த முறை கூடுதலான தொகுதிகளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில மாநாட்டில் நிர்வாகிகளாம் விவாதிச்சதா சொல்றாங்க. நீங்களும் பேசியிருக்கிறீங்க. இது தலைமைகிட்ட திமுக தலைமைகிட்ட பேசியிருக்கிறீங்களா? மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அந்த விருப்பம் என்ன கூடுதல் தொகுதிகளில்? இல்லை, 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கடைசியாக உடன்பாட்டில் கையெழுத்திட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதாவது இந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே கையெழுத்து போட்டதுக்கு பிறகு, ஏனென்றால் இந்த 6 தொகுதி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் இவ்வளவு குறைவான தொகுதியில் இதுவரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டதே கிடையாது. ஆகவே கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி என்பது இருந்தது. அத்தகைய நிலையிலே தான் ஒரு கூடுதலான தொகுதியை பெற வேண்டும் என்கிற முறையில் ஒரு கடுமையான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். கடைசியாக அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்கிற கண்ணோட்டத்திலே தான் அது குறைவான தொகுதியாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு இந்த அணியில் பயணிப்பது என்கிற முடிவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது. ஆகவே அதே போன்ற ஒரு நிலையை 26லும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே 26 சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும்.
தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய முடிவு. அந்த முடிவைத்தான் நாங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். பட் திமுக தலைமையோடு பேசுவதற்கான இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. இது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ். நிச்சயமாக ஊடகங்கள் அல்லது எங்களுடைய பேட்டிகள், பத்திரிகைகள் வாயிலாக கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலமாக அவர்களுடைய கவனத்துக்கு நிச்சயமாக போகத்தான் செய்யும். பட் 1-to-1 என்கிற முறையில் அந்த பேச்சு என்பது இதுவரைக்கும் துவங்கப்படல. அந்த நேரத்தில் கட்டாயமாக நாங்கள் கூடுதல் தொகுதிக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். 2021 பெறப்பட்ட அந்த 6 தொகுதிகளுடைய எண்ணிக்கை கட்சியினுடைய தலைமைக்கோ இல்ல மாநில நிர்வாகிக்கோ ஒரு நெருடலாக மாறி இருந்தது போல ஒரு சூழல் உருவாயிடுச்சுங்களா? இல்ல, நெருடல்னு சொல்ல முடியாது, திருப்தி இல்ல. ஏன்னா அது ஒரு திருப்தியா இருந்தது நாங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இதுவரைக்கும் வரலாற்றிலேயே இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் போட்டியிடாத போது அது திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னா நான் ஏமாத்துறதுனா எங்களை நாங்களே ஏமாத்திக்கிறது அல்லது மக்களை ஏமாத்துவதாகத்தான் அது அர்த்தம். ஆகவே கூடுதல் தொகுதிக்கான முயற்சிகள் மேற்கொண்டோம். அப்போது இருந்த சூழலில் எல்லோருமே கையெழுத்து போட்டாங்க. இரண்டாவது அதிமுக பிஜேபி கூட்டணியாக அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த வகையிலையும் காலி ஒன்று விடக்கூடாது, அது வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அமைந்துவிடக்கூடாது என்கிற எங்களுடைய முடிவின் அடிப்படையில் தான் கடைசியாக அதுக்கு நாங்கள் ஒத்துக்கொண்டோம். இப்போதும் அத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒரு கூடுதல் தொகுதிக்கான எங்களுடைய முயற்சி என்பது அழுத்தமாக வலியுறுத்துவோம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பேசியது தொடர்பான கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் முறையாக பதிலளிக்காமல் சென்றார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெளிவாக இருப்பதாக கூறினார். திமுக அரசு வீட்டுக்கு போகும். எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும், எத்தனை திசை திருப்பினாலும் அதிலே மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார், நாங்களும் தெளிவாக இருக்கிறோம், நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள். ஆனால் யாருடைய அழுத்தத்தால் அதில் தெளிவு இல்லாததை போல நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். முதலமைச்சராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும். இப்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் 4 மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் 2 போட்டியின்றி தேர்வாகிறார்கள். தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் மற்றும் 7 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட 13 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அந்த 13 பேரின் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் 7 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர்கள் வில்சன், சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகின்றனர். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளான வரும் 12ஆம் தேதியன்று மாலை 3 மணிக்கு பிறகு மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகியுள்ள 6 பேருக்கும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படும். சேலத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெரும் பள்ளத்திலிருந்து 11 கிலோமீட்டர் வரை ரோட் ஷோ மேற்கொள்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி படுகை பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்க முதலமைச்சர் நாளை சேலம் செல்கிறார். 12ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து இரும்பாலை சாலையில் உள்ள சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று 1 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களையும் தொடக்கி வைக்க உள்ளார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். விழா நடக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பொதுமக்கள் சிரமம் இன்றி வந்து செல்ல ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு பாய்மரப்படகு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது.
கடல் சூழ்ந்த மாரியம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழா மற்றும் கங்காதேவி பொங்கல் விழாவை முன்னிட்டு நடந்த இந்த போட்டியில் 25 படகுகள் பங்கேற்றன. படகுகள் எல்லையை நோக்கி ஒன்றை ஒன்று முந்திச் சென்றதை நூற்றுக்கணக்கான மக்கள் கடற்கரையில் திரண்டு கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டன. கேரளாவில் குடிநீர் குழாய் உடைந்து பீரிட்ட தண்ணீரை கடக்க முயன்ற பெண் தூக்கி வீசப்பட்டார். திருவனந்தபுரம் மாவட்டம் பாரசாலை அருகே உள்ள பரசுபக்கல் பகுதியில் குடிநீர் குழாய் திடீரென்று உடைந்தது. குழாயிலிருந்து அதிக அழுத்தத்தில் தண்ணீர் பீரிட்டது. அதனை கடந்து செல்ல முயன்ற பெண் தண்ணீரின் வேகத்தில் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார். பிரபல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் நிக்கோலஸ் பூரன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 29 வயதில் ஓய்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர் அம்முடிவுக்கான காரணம் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இடது கை பேட்டரான பூரன் வெஸ்ட் இண்டீஸுக்காக அதிக எண்ணிக்கையில் T20 சர்வதேச போட்டிகளில் ஆடியவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் எடுத்த வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்காக T20 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடியுள்ள பூரன் அந்த அணியின் கேப்டனாகவும் சில காலம் இருந்தவர். IPL-இல் லக்னோ அணிக்காக நிக்கோலஸ் பூரன் ஆடி வருவது குறிப்பிடத்தக்கது. மக்களவை துணை சபாநாயகர் தேர்வு நடைமுறைகளை தொடங்குமாறு பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம் எழுதியுள்ளார். துணை சபாநாயகரின்றி மக்களவை இயங்குவது இந்திய ஜனநாயக பண்புகளுக்கு முரணானது என்றும் அரசமைப்பு விதிகளை மீறும் செயல் என்றும் அந்த கடிதத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே கூறியுள்ளார். சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக கடந்த மற்றும் தற்போதைய மக்களவைதான் துணை சபாநாயகர் இன்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு தருவதுதான் மரபு என்றும் கார்கே தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைவரின் இந்த கடிதம் வெளியாகியுள்ளது. மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி திட்ட முறைகேடு வழக்கில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 92 சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இவற்றில் பல போலி பெயர்களில் வாங்கப்பட்ட சொத்துகள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதோடு இவ்வழக்கில் முடக்கப்பட்டுள்ள சொத்துகளின் மதிப்பு 400 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தில் முறைகேடு செய்ததாக கூறி கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் செய்யப்படும் முதலீடு தொடர்ச்சியாக 5வது மாதமாக குறைந்துள்ளது. கடந்த மாதத்தில் 19,013 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. இது முந்தைய ஏப்ரல் மாதத்தில் வந்த முதலீடுகளை விட 21.66 விழுக்காடு குறைவாகும். இருப்பதிலேயே பிளெக்சி கேப் வகை திட்டங்களில் அதிகளவு முதலீடுகள் வந்திருக்கின்றன. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் நிர்வகிக்கும் தொகையின் அளவு 72,70,000 கோடியாக உள்ளது. இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களின் சங்கமான ஆம்ஃபியின் புள்ளி விவரங்களில் இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் வறுமையில் வாடுவோர் விகிதம் 2024ஆம் ஆண்டில் 4.6 விழுக்காடாக குறைந்திருக்கக்கூடும் என SBI வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் விகிதம் 2023ஆம் ஆண்டு 5.3 விழுக்காடாக இருந்ததாக அண்மையில் வெளியான உலக வங்கி அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2024இல் இதைவிட வறுமை விகிதம் குறைந்திருக்க வாய்ப்புள்ளதாக SBI கணிப்பு கூறியுள்ளது. இந்தியாவில் வறுமையின் பிடியிலிருந்து விடுபடும் மக்கள் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மது மற்றும் புகைப்பழக்கங்கள் பல்வேறு உடல் பிரச்சினைகளுக்கு காரணமாவது மட்டுமல்லாமல் குழந்தை பேரின்மைக்கும் வித்திடுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குழந்தை பேரின்மை பிரச்சினை மிகவும் அதிகரித்து செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் புற்றீசல் போல அதிகரித்து வருகின்றன. இந்த நிலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்களிடையே உள்ள மது மற்றும் புகைப்பழக்கமும் ஒரு காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். குழந்தை பேரின்மைக்கு வயது, பரம்பரை, மன அழுத்தம், உடல் சார்ந்த பிரச்சனைகள் தவிர மது மற்றும் புகைப்பிடித்தல் பழக்கமும் ஒரு காரணமாக உள்ளதாக மும்பையைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் அனுஜா தாமஸ் தெரிவித்துள்ளார்.
மது மற்றும் புகை பழக்கத்தால் கருச்சிதைவு, கருக்குழாய் கர்ப்பம் ஆகியவை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் மரபணு குறைபாடு ஏற்பட்டு குழந்தைக்கு பிறப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர் அனுஜா தாமஸ் எச்சரித்துள்ளார். சிலர் குழந்தை பெருக்கு முயற்சிக்கும் போது மட்டும் மது புகை பழக்கத்தை நிறுத்தி வைத்தால் போதும் என கருதுவதாகவும் அது தவறு என்றும் மருத்துவர் அனுஜா தாமஸ் கூறியுள்ளார். மது புகை பழக்கத்தால் விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவதுடன் அவற்றின் வீரியத்தையும் குறைப்பதாகவும் செயற்கை கருத்தரிப்பு நிபுணர் நேகா திரிபாதி கூறியுள்ளார். பெண்களுக்கு மது புகை பழக்கத்தால் ஹார்மோன்கள் பிரச்சனை ஏற்பட்டு குழந்தை பேறு ஏற்படாத நிலை வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மது புகை பழக்கத்தால் கருமுட்டை இழப்பு துரிதமாக நடைபெறுவதாகவும் கருப்பையை கடினப்படுத்தி செயற்கை கருத்தரிப்புக்கு கூட வழி இல்லாத நிலையை ஏற்படுத்தி விடுவதாகவும் மஞ்சு குப்தா கூறியுள்ளார். நேரடியாக புகைப்பிடிப்பது தவிர அதை அருகிலிருந்து சுவாசிப்பதும் கூட அதே அளவு பாதிப்புகளை தரும் என இவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு ஏதாவது ஒரு தரப்புடன் மல்லு கட்டுவதே வழக்கமாகிவிட்டது. கனடா, சீனா, உக்ரைன், ரஷ்யா, ஏமன், எலான் மஸ்க் என நீண்ட இந்த பட்டியல் தற்போது கலிபோர்னியா மாநில ஆளுநர் கெவின் நியூசமிடம் வந்து நிற்கிறது. ஆனால் இந்த மோதல் நாட்டையே இரண்டு பிரிவாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது. அமெரிக்காவின் மிக முக்கிய மாநிலமான கலிபோர்னியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை கண்டறியும் சோதனைகளை மாநில அரசின் சம்மதமின்றி ட்ரம்ப் தன்னிச்சையாக மேற்கொண்டதுதான் தற்போதைய பிரச்சினைக்கு தொடக்க புள்ளி. ட்ரம்ப் அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள சட்டவிரோத குடியேறிகள் தீ வைப்பு, கல்வீச்சு என வன்முறை வெறியாட்டத்தை 4 நாட்களாக தொடர்கின்றனர். அவர்களை அடக்காமல் லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்காதது ட்ரம்புக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போராட்டக்காரர்களை சமாளிக்க மத்திய படைகளை அடுத்தடுத்து களமிறக்கி வருகிறார் ட்ரம்ப். சட்டவிரோத குடியேறிகளிடம் மென்மை காட்டும் கலிபோர்னியா மாநில ஆளுநரும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவருமான கெவின் நியூசம்ஸை நியூஸ்கம், அதாவது கழிசடை என்ற ரீதியில் வசைபாடியுள்ளார் அதிபர் ட்ரம்ப். பதிலுக்கு நியூசமும் ட்ரம்ப் மீது பாய்ந்து வருகிறார். அதிகார வரம்பை மீறி மத்திய படைகளை ட்ரம்ப் அனுப்பியுள்ளதாகவும் இதன் மூலம் தங்கள் மண்ணின் இறையாண்மையில் அவர் தலையிட்டிருக்கிறார் என்றும் கொந்தளிக்கிறார் நியூசம். இதற்காக ட்ரம்ப் மீது வழக்கு தொடர்வேன் என வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கிறார் நியூசம். ஆனால் ட்ரம்ப் இதற்கெல்லாம் அசரவில்லை. அராஜகத்தில் ஈடுபடும் போராட்டக்காரர்களை அடக்க உங்களுக்கு திராணி இல்லை, எனவேதான் மத்திய படைகளை இறக்க வேண்டியதாகிவிட்டது என விளக்கமளிக்கிறார் ட்ரம்ப். நியூசம் கைது செய்யப்பட்டால் அதை ஆதரிப்பேன் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஒரு மாநில ஆளுநரை கைது செய்வது குறித்து அதிபர் எப்படி பேச முடியும் என சீறுகிறார் நியூசம். அமெரிக்க மைய அரசிற்கு தங்கள் மாநிலம் சார்பில் தரப்படும் வரி பகிர்வை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார் நியூசம். அதிபருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அனல் பறக்கும் மோதலில் நியூசமுக்கு ஆதரவாக ஜனநாயக கட்சி ஆளும் 22 மாநிலங்களின் ஆளுநர்களும் திரண்டுள்ளனர். ட்ரம்பின் செயலுக்கு ஆதரவு, எதிர்ப்பு என நாடே இரு பிரிவாக பிளந்து கிடக்கிறது. இன்னொரு புறம் அடுத்த அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பாக நியூசம் போட்டியிடப் போவதாகவும் தகவல்கள் கசிகின்றன. எது எப்படியோ அமெரிக்க உள்நாட்டு சிக்கல் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் ட்ரம்பின் தலையீடு இன்றி வெளிநாடுகள் சில காலம் அமைதியாக இருக்க முடியும். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டு வெளியேற்றும் அரசின் நடவடிக்கைக்கு அண்டை நாடான மெக்சிகோவில் எதிர்ப்பு வலுத்துள்ளது. அமெரிக்க அரசின் நடவடிக்கையால் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மெக்சிகோ மக்களும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சட்டவிரோத குடியேறிகளில் பலர் மெக்சிகோ மக்களாக இருக்கும் நிலையில் பாதுகாப்பு படையினரால் அவர்கள் தாக்கப்படுகின்றனர். இதுவரை 42 மெக்சிகோ மக்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் அமெரிக்காவில் இனவெறி தாக்குதல் நடப்பதாக மெக்சிகோ மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சட்டவிரோத குடியேறிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் மனித உரிமை விதிகளை மதித்து நடந்து கொள்ளுமாறு அமெரிக்க அரசை மெக்சிகோ அதிபர்
கிளாடியா ஷென்பாம் வலியுறுத்தியுள்ளார். தங்கள் மக்கள் மீது மனித உரிமை மீறல் நடப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. அதேபோல கடலில் நீந்தும் சுறாவை கண்டு விமானத்தில் தொழில்நுட்ப மாற்றம் ஒன்றை ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் செய்துள்ளனர். விசேஷ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட மென்மையான தாளை விமானத்தின் பக்கவாட்டில் ஓட்டுவதால் எரிபொருள் செலவு குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மென்படலத்தில் உராய்வுத்தன்மை குறைவாக இருப்பதால் விமானம் காற்று வெளியில் எளிதாக நகர முடிவதாகவும் இதனால் எரிபொருள் தேவை குறைவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சுறாக்களில் தோலில் உள்ள மென்படலத்தால் அவை நீரின் ஓட்டத்தை எளிதில் சமாளித்து விரைவாக நீந்துவதை கண்ட பின்பே இந்த யோசனை தங்களுக்கு உதித்ததாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். எரிபொருள் பயன்பாடு குறைவதால் அவை உமிழும் புகையின் அளவும் குறைந்து சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறைவதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 16ஆம் தேதி தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடி குறித்த அமர்நாத்தின் அகழாய்வு முடிவுகள் இன்னும் அறிவியல் பூர்வமாக, தொழில்நுட்ப ரீதியாக, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். See those reports which you are talking about. They have not been scientifically, the findings which you are mentioning about, I am aware of that, but they are not technically well supported and established yet. Lot of the things are to be done before recognizing or giving accreditation to the findings which are being presented by the archaeologists who had done that survey. Let them come with more results, with more data, more evidences, more proofs, because only one finding cannot change the discourse. So people putting up on the positions, they are trying to use that to just to grow the regional sentiments. That is not fair. We have to be very, very cautious on these things. Let the research be completed on all the parameters and then we will take a call on this. வரலாறும் அது கூறும் உண்மையும் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது, அவை மக்களுக்கானவை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். முதலில் அவர்கள் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள். அடுத்து ஆய்வதிகாரியை இடம் மாற்றினார்கள். இனிமேல் நிதியே ஒதுக்க மாட்டோம் என்றார்கள். கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டார்கள். இப்போது வந்து ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள் என்று தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ள தங்கம் தென்னரசு, மத்திய அரசுக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாக இருக்கிறது, கண்டுபிடிக்கும் காரணங்கள்தான் வேறு வேறாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள், தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம்? தமிழர்களை எப்போதும் 2ஆம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாத தாகத்தாலா என்று வினவியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, மறந்து விடாதீர்கள், வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என்றும் அவை மக்களுக்கானவை, மக்களிடமே சென்று சேரும் என்றும் கூறியுள்ளார்.
பாமகவின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் தலைவர் பதவியிலிருந்து வழக்கறிஞர் பாலுவை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நீக்கியுள்ளார். அப்பொறுப்பில் வழக்கறிஞர் VS கோபுவினையும் அவர் நியமித்துள்ளார். அதேபோல் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளராக பவன்குமாரையும் தலைவராக சுமனையும் ராமதாஸ் நியமித்துள்ளார். அண்மையில் கட்சி நிர்வாகிகளை இதேபோல் ராமதாஸ் மாற்றிய நிலையில் பழைய நிர்வாகிகளை தொடர்வார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் சவாரியுடன் சென்ற பிங்க் ஆட்டோ ஒன்று நிலை தடுமாறி சென்டர் மீடியனில் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அவரோடு பயணித்த ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலையில் இருந்த பள்ளத்தின் காரணமாகவே விபத்து நிகழ்ந்ததாக ஓட்டுநர் தெரிவித்தார். கோவையில் விமான பயணிகள் போக்குவரத்தில் நல்ல வளர்ச்சி இருந்த போதிலும் இண்டிகோ 3 உள்நாட்டு விமானங்களையும் ஒரு சர்வதேச விமானத்தையும் ரத்து செய்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு செல்லும் ஒரே விமானத்தையும் ஏர் இந்தியா ரத்து செய்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு கூடுதல் விமானங்களை இயக்க கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா இரண்டும் சேவைகளை குறைத்துள்ளன. ஆவடியில் செயல்படும் ஆடை உற்பத்தி தொழிற்சாலையை தாம்பரத்திற்கு இடமாற்றம் செய்வதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் 2வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆவடியை அடுத்த வெள்ளானூர் அலமாதி சாலையில் செயல்பட்டு வரும் ஆடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிறுவனத்தில் 500 பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். இத்தொழிற்சாலையை தாம்பரம் மெப்ஸ் பகுதிக்கு இடமாற்றம் செய்ய உள்ளதாக நிர்வாகம் தெரிவித்தது. விருப்பம் உள்ளவர்கள் தாம்பரம் வந்து பணியாற்றவும் மற்றவர்கள் பணியில் இருந்து நின்றுவிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிக்கு செல்லாமல் 2வது நாளாக இன்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராடும் தொழிலாளர்களுடன் தொழிற்சாலை நிர்வாகத்தினர், தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்திற்கு அருகே சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சதீஷ் பாண்டியன் என்பவர் தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு அதில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது புதுச்சேரி நோக்கி சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காரில் பயணம் செய்த 4 பேர் படுகாயமடைந்தனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் காட்டு யானை கூட்டம் வயலில் மேய்ந்த மாடுகளை தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நம்பிக்கொள்ளி பகுதியில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது வயலில் புகுந்த காட்டு யானைகள் மாடுகளை தாக்க முற்பட்டன. பின்னர் வனத்துறையினர் மற்றும் ஊர் மக்கள் சத்தம் எழுப்பி யானைகளை அங்கிருந்து விரட்டினர். Hey!